ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு டெலிஷியஸான ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அதுக்கு ரசகுல்லா பண்ண போகிறோம். பால் அடுப்பில் வச்சு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடுங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பால் வந்து கேர்டில் ஆயிரும். இதை நல்ல ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு சுகர் சிரப்புக்கு சுகர், தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ரான் வேணுன்னா போட்டுக்கலாம். அது ஒரு பாயில் வரட்டும். அதுக்கடையில் நம்ம ரசகுல்லா பால் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிடுங்க உங்களோட அந்த கேர்டிலான செயினாவை. ஸோ இதை வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதில் நான் சாஃப்ரானும் ஏலக்காவும் போட்டேன். இதில் ரசகுல்லா பாலை போட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ரசகுல்லா ரெடி. இந்த ரசகுல்லாவை வச்சு நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். பட் நான் வந்து ரசமலாய் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனை வந்து உள்ளே போட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேக். இந்த ஸ்பூன்னால் உங்களோட பால் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்ல திக்காகிற வரைக்கும் காய்ச்ச போகிறோம். பாருங்கள், பால் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகவே இல்லை அந்த ஸ்பூனோட ஹேக்னால். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பூனை எடுத்துகிற போகிறோம். இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நம்ம அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் போல் இது நல்லா கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இது ஒரு க்ரீமிஷ் கலர் ஷேடு மாதிரி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இதில் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்மளோட ரசகுல்லாவில் நீங்கள் வந்து இதை ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. அந்த சிரப் எதுவுமே இருக்கக்கூடாது. சிரப் எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ரசகுல்லாவை நம்மளோட பாலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த உள்ள சிரப்பை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு போடும்போது உங்களோட அந்த ரசகுல்லா இந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ரசகுல்லா எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா திக்காகும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரசமலாய் ரெடி. ரசகுல்லா அண்ட் ரசமலாயோட ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபி என்னோட பிளாக் போஸ்ட்டில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.